10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 அலகு பயிற்சி 3இல் 19வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு p0 0 2 கமா b ஈக்குவல் டு 0 மைனஸ் q 1 0 கமா c ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 2 2 மற்றும் ba ஈக்குவல் டு c ஸ்கொயர் எனில் p கமா qவை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ba ஈக்குவல் டு c ஸ்கொயர் அப்படிங்கிற நிபந்தனையை எடுத்துக்கிட்டு p மற்றும் qவின் மதிப்பை கணக்கிடுறோம். இடது பக்கம் பிஏவின் மதிப்பை முதல்ல கணக்கிடலாம். பிஏ ஈக்குவல் டு பி என்ற அணியையும் சிஏ என்ற அணியையும் பெருக்கிறோம். அணி பெருக்கல் செய்கிறோம் அப்படின்னா முதல் அணியின் நிரல்களின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தால் தான் அணி பெருக்கல் செய்ய முடியும். இதில் ஏபிசி அப்படிங்கிற 3 அணிகளின் வரிசையுமே ஒரே வரிசையாக தான் இருக்கு. அப்போ அணி பெருக்கல் தாராளமாக செய்யலாம். பி என்ற அணியை எழுதிட்டோம் முதல்ல. அடுத்து ஏ என்ற அணியின் உறுப்புகளை எழுதிக்கிறோம். P0 0 2 இரண்டு அணிகளையும் பெருக்கிறோம் அப்படின்னா முதல் அணியின் முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலை பெருக்கிறோம். அப்போ 0 பெருக்கல் P 0 மைனஸ் Q பெருக்கல் 0 அப்படிங்கிறப்ப மதிப்பு 0ன்னு வரும். -0 + 0 எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து அதே நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம். 0 பெருக்கல் 0 0 மைனஸ் Q பெருக்கல் 2 அப்படிங்கிறப்ப -2Q மதிப்பு. முதல் அணியின் இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் நிரல்களை பெருக்கிறோம். 1 பெருக்கல் P அப்படிங்கிறப்ப P 0 பெருக்கல் 0 0 1 பெருக்கல் 0 0 0 பெருக்கல் 2ங்கிறப்ப மதிப்பானது 0. இதை சுருக்கலாம். 0 0 மைனஸ் 2Q மதிப்பு -2Q P + 0P 0 + 0 0 BAயின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து C ஸ்கொயர் கணக்கிடலாம். C ஸ்கொயர் என்பது என்ன? C பெருக்கல் C. C என்ற அணியை 2 முறை பெருக்கிறோம். C என்ற அணியானது 2 - 2 2 2 திரும்ப C என்ற அணியோடவே பெருக்கிறோம். 2 - 2 2 2 முதல் அணியின் முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறோம். முதல் நிரலோட பெருக்கிறப்ப 2 பெருக்கல் 2 4 -2 பெருக்கல் 2 -4. அதே நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறோம். 2 பெருக்கல் -2 -4 -2 பெருக்கல் 2 -4. அடுத்து இரண்டாவது நிரல் முதல் அணியின் இரண்டாவது நிரலோட இரண்டாவது அணியின் 2 நிரல்களையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2 பெருக்கல் 2 4 2 பெருக்கல் 2 4 2 பெருக்கல் -2 -4 + 2 பெருக்கல் 2 4. இந்த அணியை சுருக்கலாம். 4 - 4 0 -4 -4ங்கிறப்ப மதிப்பு -8 4 + 4 8 -4 + 4 0. இது C ஸ்கொயர். சமன்பாடு 2 1 மற்றும் 2லிருந்து 1 மற்றும் 2லிருந்து இரண்டு அணிகளையும் சமப்படுத்திக்கலாம். BAயின் மதிப்பானது 0 - 2Q P 0 ஈக்குவல் டு இரண்டாவது சமன்பாடானது 0 - 8 8 0. இரண்டு அணிகளை சமப்படுத்துகிறோம் அப்படின்னா அதன் வரிசைகள் சமமாக இருந்தால் தான் ஒத்த உறுப்புகளை சமப்படுத்த முடியும். இப்போ வரிசைகள் சமமாக இருக்குது. ஒத்த உறுப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம்னா முதல் மதிப்பு 0க்கு 0 இருக்குது. அடுத்து -2Q ஆனது எதற்கு சமம்னா -8க்கு சமம். மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம். 2Q ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது. Q ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2ஆனது வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல போயிடும். 8 2ஆல் வகுத்துட்டோம்னா மதிப்பு 4. Q ஈக்குவல் டு 4. அடுத்து மூன்றாவது மதிப்பை சமப்படுத்திக்கலாம். மூன்றாவது மதிப்பில் பார்த்துட்டோம்னா P ஈக்குவல் டு 8க்கு சமமாக இருக்குது. Pயின் மதிப்பானது 8. therefore மதிப்பு P ஆனது 8 மற்றும் Qவின் மதிப்பானது 4 ஆகும். தேங்க்யூ.